ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்ட்ரைன் இது ரெண்டுக்கும் இடையில என்னென்ன டிஃப்ரெண்ட், இது ரெண்டும் எதனால் வருது அப்படிங்கிறத பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக பேச போகிறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். மசிலையும் போனையும் கனெக்ட் பண்ணுறவங்க டெண்டன். ஸோ போனையும் கனெக்ட் பண்ணுறவங்க லிகமெண்ட். ஸோ இது வந்து மசில், சரியா? ஏன்னாப்பா எல்லாமே ஒரே மாதிரி இருக்குன்னு கேட்கக்கூடாது. ஸோ ஸ்ப்ரைன் அப்படின்னா இந்த லிகமெண்ட்டில் டியர் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்ப்ரைன். ஸ்ட்ரெயின் அப்படின்னா நிறைய பேர் மசில் அப்படின்னு சொல்லுவீங்க. மசிலும் தான், ஆனால் மேக்ஸிமம் இன்ஜுரி டெண்டனில் தான் நடக்கும். ஸோ மசில் பெல்லிலேயோ அல்லது டெண்டன்லேயோ இன்ஜுரி நடந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரெயின். ஓகே, மோஸ்ட் காமனாக வரக்கூடிய ஸ்ட்ரெயின் அப்படின்னா பேக் ஸ்ட்ரெயின். ஓகேவா? நமக்கு முதுகு சைடு ரொம்ப நேரம் பார்த்தோன்னா மசில் கான்ட்ராக்ட் ஆகி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த சைடு பார்த்தோன்னா டெண்டன் அல்லது மசில் சைடில் இன்ஜுரி நடக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயினுக்கு பார்த்தோன்னா கிரேடிங்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? கிரேடு 1, கிரேடு 2, கிரேடு 3 அப்படின்னு சொல்லுவோம். இதில் கிரேடு 1 பார்த்தோன்னா மைல்டு, கிரேடு 2 பார்த்தோன்னா மாட்ரேட், கிரேடு 3 சிவியர். ஸோ கிரேடு 1ல் ஒரு சில மசில் ஃபைபர்ஸ் மட்டும்தான் ரப்சர் ஆகிருக்கும். கிரேடு 2ல் பார்த்தோன்னா ஹாஃப் ஆஃப் த மசில் ஃபைபர்ஸ், அதாவது மசில் ஃபைபர் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைப்பா, நிறைய மசில் ஃபைபர்லாம் சேர்ந்து ஒரு மசிலை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, குரூப் ஆஃப் மசில் ஃபைபர் சேர்ந்து தான் ஒரு மசில் அப்படின்னா, அப்போ அந்த மசிலுக்கு ஸ்ட்ரெயின் வருது அப்படின்னா ஒரு சில மசில் ஃபைபர்ஸ் மட்டும் ப்ராப்ளம் ஆயிருந்தாங்கன்னா கிரேடு 1, ஹாஃப், நியர்லி ஹாஃப் அப்படின்னாலே கிரேடு 2, கிரேடு 3 அப்படின்னா டோட்டலாக. ஸோ இது டோட்டலாக நடக்குது, ஒன்று டெண்டனில் நடக்கும் அல்லது டோட்டல் மசில், எல்லா மசில் ஃபைபர்ஸும் ரப்சர் ஆவாங்க. ஓகே, கிரேடு 1ல் பார்த்தோன்னா பெயின் உடனே இருக்காது, டெண்டர்னஸும் உடனே இருக்காது, அடுத்த நாள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக கிரேடு 2ல் பார்த்தோம்னா நமக்கு ஸ்வெல்லிங் வரும் வித் பெயினோட. அதே போல் மசில் ஸ்ட்ரென்த்தும் இங்கே பாதிக்கப்படும், ஏன்னா ஹாஃப் ஆஃப் த மசில் அப்படிங்கிறப்ப. அடுத்ததாக கிரேடு 3. ஸோ மசில் பெல்லியில் ரப்சர் ஆயிருந்தாலும் சரி, டெண்டனில் ரப்சர் ஆயிருந்தாலும் சரி, சிவியர் ஸ்வெல்லிங். ஓகேவா? ஸ்வெல்லிங் பயங்கரமாக இருக்கும், லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், கம்ப்ளீட் லாஸ். ஓகேவா? ஸோ அவங்க அந்த மசிலை வந்து யூஸே பண்ண முடியாது, ஏன்னா சுத்தமாக பிரிஞ்சு போச்சு அப்படிங்கிறப்ப மசில் எப்படி யூஸ் பண்ண முடியும்? யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அடுத்ததாக ஸ்ப்ரைனுக்கு வருவோம். ஸ்ப்ரைன் காமனாக எங்கே நடக்கும் அப்படின்னா ஆங்கிளில் தான் நடக்கும், ஆங்கிள் ஸ்ப்ரைன். ஓகேவா? ஸோ இதுலேயும் கிரேட்ஸ் இருக்குது, கிரேடு 1, கிரேடு 2, கிரேடு 3. ஸோ லிகமெண்ட் ரப்சர் ஆக போகிறாங்க, அது 3 ஸ்டேஜாக. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா கிரேடு 1, மைக்ரோஸ்கோபிக் லெவலில் மட்டும்தான் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அது கிரேடு 1. ஸோ இதில் ஜாயிண்ட் இன்ஸ்டெபிலிட்டி அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் வராது, ஜஸ்ட் லோக்கல் டெண்டர்னஸ், அந்த லிகமெண்ட்டில் நம்ம டச் பண்ணும்போது மட்டும் பெயின் வரும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது கிரேடு 1. கிரேடு 2 அப்படிங்கிறது பார்சியல் ரப்சர். ஸோ நமக்கு பார்சியல் ரப்சர் ஆகும்போது விசிபிள் ஸ்வெல்லிங் இருக்கும், அதே போல் நமக்கு டெண்டர்னஸ் அதிகமாகவே இருக்கும். டச் பண்ணால் ரொம்ப பெயின் ஃபீல் பண்ணுவாங்க, மேபி மைல்டு இன்ஸ்டெபிலிட்டி வரலாம், ஜாயிண்ட்டு இன்ஸ்டேபிள் ஆகலாம், அந்த எந்த லிகமெண்ட் ஒர்க் ஆகுதோ அதை பொறுத்து. ஓகேவா? ஸோ அடுத்ததாக கிரேடு 3, இதில் சிவியர் ஸ்ப்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். கம்ப்ளீட் ரப்சர், கம்ப்ளீட்டாக ரப்சர் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் இன்ஸ்டெபிலிட்டி கம்ப்ளீட்டாக வந்துடும், அதே போல் அந்த லிகமெண்ட்னால ஸ்வெல்லிங் வரும், பெயின் கிரியேட் ஆகும். சரிப்பா, எதனாலப்பா எனக்கு ஸ்ப்ரைன் அண்ட் ஸ்ட்ரெயின் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 ரீசன். அக்யூட் இன்ஜூரிஸ்னால, திடீர்னு ஏதாவது இன்ஜூரி வரனால நமக்கு ரப்சர் ஆகலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓவர் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அல்லது இது குரோனிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்யூட்னா உடனடியாக ரப்சர் ஆகலாம், குரோனிக் அப்படின்னா ரொம்ப நேரம் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அதனால் அந்த ஃபோர்ஸ் தாங்க முடியல, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ரப்சர் ஆகி மொத்தமாக பிஞ்சிட்டு போயிடும். ஸோ அதுதான் ஓவர் யூஸ். ஓகே, அடுத்ததான் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ். நம்ம கிரேட்லேயே மேக்ஸிமம் சொல்லிட்டோம் எல்லாத்தையுமே. ஓகேவா? ஸோ ஸ்ப்ரைன்னா என்னது? லிகமெண்ட் இன்ஜுரி. ஓகேவா? ஸோ லிகமெண்ட் டியர் ஆகுது அப்படிங்கிறப்ப நமக்கு என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம் வரும்? பெயின், ஸ்வெல்லிங், ஜாயிண்ட் இன்ஸ்டெபிலிட்டி. இப்போ ஜாயிண்ட்டை நம்மளால் மூவே பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் ஸ்ப்ரைனுக்கு. ஸ்ட்ரெயின் மசிலுக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னா என்ன ஆகும்? சேம் பெயின் இருக்கும், மசில் வீக்னஸ், மசில் ஸ்பேசம் இருக்கும், மசில்னால் பண்ணக்கூடிய மூவ்மெண்ட்டாக பண்ண முடியாது. போல் ஸ்வெல்லிங், இங்கேயும் ஸ்வெல்லிங் வரும். ஸோ மசில் அப்படிங்கிறப்ப நமக்கு மசிலில் வரக்கூடிய மசில் கிராம்ப்பு, அந்த மசிலை யூஸ் பண்ண முடியாது, இன்னபிலிட்டி டு யூஸ் த மசில். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரெயினுக்குரிய சிம்டம்ஸ். ஓகே, இப்போ நமக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்கு நமக்கு ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ஷன், அடுத்ததாக ரெஸ்ட் கொடுக்கணும், அடுத்ததாக ஐஸு, கம்ப்ரெஷன், எலிவேஷன். ஓகே, இப்போ நம்ம ஐஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். ஹீட் ஆச்சுன்னா நம்ம பாடியில் பிளட் என்ன ஆகும்? அதிகமாகும்.
ஸோ ஹீட் ஆச்சுன்னா பிளட் ஃப்ளோ அதிகமாகுது. பிளட் ஃப்ளோ எப்போ அதிகமாகும்? வேசோ டைலேஷன் ஆகும்போது அதிகமாகும். ஓகேவா? ஸோ ஹீட் கொடுத்தோன்னா வேசோ டைலேட் ஆகும், ஐஸ் கொடுத்தோன்னா வேசோ கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும். எதுக்கு வேசோ கன்ஸ்ட்ரிக்ட் ஆகணும் அப்படின்னா நமக்கு இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு பிளட்டு கம்மியாக வரணும். பிளட்டு கம்மியாக வந்தால் தான் நமக்கு இம்யூன் ஆக்ஷன் கம்மியாக நடக்கும், இன்ஃப்ளமேஷன் கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு அதிகப்படியான இன்ஃப்ளமேஷன் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் ஐசிங் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த லிகமெண்ட்டோ அல்லது மசிலோ வேறு இடத்துக்கு போயிடக்கூடாது, அது கரெக்டாக அந்த இடத்துல இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்காக ப்ரொடெக்ஷன். அடுத்ததாக ரெஸ்ட்டு கொடுக்கும்போது தான் ஹீல் ஆகும். அடுத்தது ஐசிங் வந்து இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்காக. அடுத்ததாக கொஞ்சம் ஹீல் ஆனதுக்கப்புறம் கம்ப்ரெஷன் அண்ட் இரிவேஷன், அது ஸ்ப்ரைனை வந்து சரி பண்ணியாச்சு, அதனால் அது கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக எக்ஸசைஸ் மாதிரி கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் என்னுடைய கோல்ஸ் எல்லாமே. ஓகேப்பா, ஹீல் ஆகும்னு சொல்லிட்டீங்களே, அதுவே நம்ம ரெஸ்ட் எடுத்தாலே ஹீல் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவீங்க. நாங்கள் எவ்வளோ நாள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம ரெண்டுலேயுமே கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3ன்னு சொன்னோமா, அது எதுக்கு சொன்னோன்னா இதுக்காக தான். ரெண்டுலேயுமே ஒன்று தான். ஓகேவா? ஸோ ரெண்டையும் பிரித்து படிக்க தேவையில்லை. கிரேட்ஸை மட்டும் தனித்தனியாக பிரித்து படிச்சுட்டு அதுக்கு ஹீலிங் டைம் பார்த்தோன்னா அதில் கிரேட் 1 இருந்துச்சு, ஸ்ப்ரெயினாக இருந்தாலும் சரி ஸ்ட்ரெயினாக இருந்தாலும் சரி, கிரேட் 1 இருந்துச்சுன்னா ஹீலிங் டைம் 3 to 6 weeks. இதுலேயும் கிரேடு 2 இருக்குது அப்படின்னா 2 to 3 months. இது வீக்ஸு, இது மந்த்ஸ். அதுவே சிவியர் ஸ்ட்ரெயினாக இருந்தாலோ 8 to 12 months. ஸோ இது ரெண்டுக்குமே ஒன்று தான். அதனால தான் நம்ம கிரேட் 1, 2, 3 அப்படின்னு ஈஸியாக பார்த்துக்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்ப்ரைன் அண்ட் ஸ்ட்ரெயின் பற்றி ரொம்ப கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக பேசிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.